ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி நம்ம மலேசியா விலாக்ஸில் டே 3 மூன்றாவது நாள் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காலையில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ அதை தொடர்ந்து நம்ம வந்து மலேசியாவின் மிக முக்கியமான ஒரு அழகான சைனீஸ் டெம்பிள் போயிருந்தோம். ஸோ அந்த விலாக் வந்து இதுக்கு முன்னாடி போட்டுருந்துருப்போம். ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவுடைய ராஜா தங்கியிருக்கக்கூடிய கிங்ஸ் பேலஸ் அப்படின்னு சொல்கிற இடம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்தானா நெகரா அப்படிங்கிறாங்க. அதாவது ராஜாவின் அரண்மனை அப்படிங்கிற அர்த்தத்தில் மலாய் லாங்குவேஜில் அந்த இடம் சொல்லுவாங்க. இது வந்து ஜலன்டுட்டா அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதே நாள்லேயே நம்ம 4-5 ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். லைக் நேஷ்னல் மான்யூமெண்ட், நேஷ்னல் மாஸ்க்கு, அப்புறம் நிறைய இடத்துக்கு போயிருப்போம். அண்ட் ஆல்சோ தமிழ்நாட்டு கடை, ஒரு வெத்தலை கடைன்னு சொல்லி சூப்பரான ஒரு நான்வெஜ் விருந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில், செட்டிநாடு ஃபுட் ஸ்டைலில். ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கிங்ஸ் பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஏக்கரில் அமைஞ்சிருக்கு. நல்ல அழகான கார்டன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பேலஸ் ஃபஸ்ட்டு கட்டினது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் பணக்காரர் தான் வந்து அவருக்காக கட்டியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மலேசியன் கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதை ராயல் பேலஸாக மாற்றிடலான்னு மாற்றி 2011 வந்து அப்படி அறிவிச்சிருந்திருக்காங்க. அண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலஸ்க்குள்ளே நமக்கு அலௌடு கிடையாது. அதனால் என்ட்ரி ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஜஸ்ட் முன்னாடி நின்றுட்டு நம்ம ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு நம்ம போய்க்கலாம். ஸோ அதனால் இங்கே வர மாதிரி இருந்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு வந்து ஃபீஸ் இல்லை அப்படிங்கிறனாலையும் நிறைய பேர் வந்துட்டு போகிறத பார்க்க முடியுது. நமக்கும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். கிளம்பலாம் வாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவினுடைய நேஷ்னல் மான்யூமெண்ட் அப்படிங்கிற இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். ஸோ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே என்ன இருக்குங்கிறது உள்ளே போயிட்டு நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, வாங்க உள்ளே போகலாம். மான்யூமெண்ட்டுங்க, நினைவு சின்னம். ஆக்சுவலி இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் மான்யூமெண்ட் ஆஃப் மலேசியான்னு சொல்கிறாங்க ஜென்ரலாக. பட் ஆனால் அவங்க மலேசியன் மலாய் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா டுகு நெகரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி கிங்ஸ் பேலஸ் வந்து இஸ்தானா நெகரான்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான். அண்ட் ஆல்சோ இன்னொரு ஃபன் ஃபேக்ட் சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி போயிருந்த அந்த கிங்ஸ் பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஏக்கரில் அமைஞ்சிருக்காமா. ஸோ பயங்கரம். அதே மாதிரி இந்த மான்யூமெண்ட் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ஏக்கர் இருக்குங்கிற மாதிரி தான் அங்கே எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த 12 ஏக்கரில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம்னா மொத்தம் 5 முக்கியமான எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து இந்த பில்லர், இந்த மான்யூமெண்ட் ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெவிலியன், அந்த கூடாரம் மாதிரி ஒரு செட்டப் அங்கே இருக்கும், நம்ம நடந்து போனப்போ பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபவுண்டைன் செட்டப். அது தாண்டி போனோம்னா ஒரு பெரிய பிரான்ஸ் ஸ்டாச்சு இருக்கும். அதில் 7 வீரர்கள் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அப்புறம் இது சுற்றி இருக்கிற கார்டன். ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துடைய வரலாறு என்னங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக ஒரு நாட்டினுடைய விடுதலைக்காக போராடின வீரர்கள் நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் மலேசியா நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி உயிர் நீத்த பல வீரர்களின் ஒரு சமர்ப்பணமாக, ஒரு நினைவு சின்னமாக இந்த இடம் கட்டியிருக்காங்க. ஸோ மலேசியாவை யார் அப்படி வந்து யார்கிட்டருந்து விடுதலை வாங்கினு கேட்டிங்கன்னா, 2ஆம் உலக போர் அப்போ, வேர்ல்டு வார் 2 அப்போ ஜப்பான் வந்து இவங்க மலேசியாவில் வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அப்போ அவங்ககிட்டருந்து விடுதலை வாங்குறதுக்காக நிறைய பேர் உயிர் நீத்து நிறைய போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் ஒரு நினைவு சின்னமாக கட்டியிருக்காங்க. இது வந்து 1963 1963 வந்து பார்த்திங்கன்னா இப்படி கட்டலான்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு அமெரிக்கன் வந்து ஸ்கல்ப்டர் வந்து டிசைன் பண்ணி இந்த ஸ்டாச்சுவெல்லாம் செட் பண்ணி 1966 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் நெட்டில் கிடச்சிது. இதில் ஏதாவது மாற்று கருத்தோ இல்லை தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. அப்படி நீங்களும் கூட நடந்து வர மாதிரி அப்படி கொஞ்சம் நேரம் காமிக்கிறேன், பார்த்துட்டே வாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டைமில் வந்தீங்கன்னா வெயில் செம்மையாக கொளுத்துது. ஸோ நாங்களே தப்பான டைமில் வந்துட்டோம். ஒன்று காலையில் வாங்க, இல்லாட்டி வெயில் நேரத்தில் மாலை நேரம் அந்த மாதிரி வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் தான் மலேசியா வந்தீங்கன்னா. இடமே எவ்வளோ அழகாக இருக்குது.
வா, வெயில் கொளுத்துது சாமி. அங்கே பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவினுடைய நேஷ்னல் மாஸ்க், அதாவது மலேசியாவினுடைய தேசிய மசூதிக்கு வந்திருக்கிறோம். ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபேமஸான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆஃப் த மலேசியான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்து நமக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, மற்ற ரிலீஜியன் சேர்ந்தவர்களுக்கோ ஃபாரினர்ஸுக்கோ குறிப்பிட்ட டைம்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. நம்ம வந்து டைமில் ஆக்சுவலாக அலோட் இல்லை. அண்ட் ஆல்சோ நம்மளும் கொஞ்சம் இன்றைக்கி ஸ்கெடியூல் நிறைய பிஸியாக இருந்துச்சுங்கிறனால வெளியிலேருந்து பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி காமிச்சாங்க. ஸோ ஜஸ்ட் நாங்கள் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் வந்தோம். அண்ட் வந்த இடத்துல முன்னாடி ஒரு ஃபவுண்டைன் இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் வந்து இப்போ கரண்ட்லி மலேசியாவினுடைய ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே பார்க்குறக்கு ஒரு நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து ஸ்ட்ரீட் வியூ மாதிரி பார்க்குறக்கு இந்த ஏரியா வந்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி பில்டிங்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சது. அண்டு மழை வர மாதிரியும் ஆயிடுச்சு, நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது. அந்த வெயிலின் மழை வரும்போது ஒரு ருக்குறம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து அந்த நேஷ்னல் மானுமெண்ட்டில் ஃபீல் ஆகிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஜஸ்ட் கார்டன் வியூலாம் மட்டும் பார்த்துட்டு பில்டிங்கோட அழகை மட்டும் பார்த்துட்டு நம்மளும் கிளம்பிட்டோம். வேறு ஒன்றும் இங்கே நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ நீங்களும் அப்படியே பார்த்துட்டு வாங்க, நெக்ஸ்ட் இடத்துக்கு ஓடி போகலாம். சரி, ஓகே, அல்லாவின் ஆசி அனைவருக்கும் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட இங்கே நம்ம கிளம்பலாம். முதல் மலேசியன் கொடி ஏற்றினாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த மலேசியாவோட 31 ஆகஸ்ட் இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் முதல் முதலாக மலேசியாவுடைய தேசிய கொடி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃப்ளாக் போல் வந்து இதுவும் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ஃப்ளாக் போல்ஸ் இந்த வேர்ல்டு சொல்லி 95 மீட்டர்ஸ் ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னாந்து பார்க்குற அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரீட்டே ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரி பார்க்க இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டபுள் டக்கர் பஸ் நிறையா பக்கம் நம்ம ஆல்ரெடி வீடியோலேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரீங்க அப்படின்னா வெளிநாடுகளில் லண்டனில் இது மெயினாக ஃபேமஸ், அது வந்து இப்போ எல்லா நாடுகளையுமே நிறையா பக்கம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஹாப் அண்ட் பஸ்ஸில் நம்ம ஏறினோம்னா 24 இடங்களுக்கு வந்து சுற்றி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து நான் ஜஸ்ட் காமிச்சேன். ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நம்ம வந்து டூரிஸ்ட் பேக்கேஜ் மூலியமாக வந்து அப்படிங்கனால அது மூலியமாக போகல. அதே மாதிரி இந்த ஃபவுண்டைன் தான் நினைக்கிறேன் 1800களில் கட்டப்பட்ட ஒன் ஆஃப் த ஃபவுண்டைன் சொல்லி அங்கே போட்டிருந்தது. ஸோ இந்த இடத்துல நிறைய வரலாறு இருக்கும் போல். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்த டைமில் நல்லா மழை வர மாதிரி மேகம் கருக்கிருச்சு. ஸோ மழை வரதுக்குள்ளே இந்த இடத்துல டக்குனு என்னவெல்லாம் கவர் பண்ண முடியுமோ பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்களும் முன்னாடி வேகமாக வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் சுதந்திர தினத்தப்போலாம் வாரியர்ஸ் டே அந்த மாதிரிலாம் முக்கியமான நிகழ்வு அப்போ இங்கே தான் வந்து பரேட் அண்ட் ஆல்சோ மற்ற கவர்மெண்ட் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் போல். ஸோ நம்ம ஊரில் எப்படி வந்து ரெட் ஃபோர்ட் அந்த ஊர் அங்கே தான் வந்து முக்கியமான நிகழ்வு நடக்குமோ அந்த மாதிரி இந்த இடம் நான் நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்ச வரையில் அதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு கொடி இருக்கும். இங்கே மொத்தம் 13 ஸ்டேட் இருக்குது. அந்த 13 ஸ்டேட்டுடைய 13 கொடிகளுமே சுற்றியும் பறக்க விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு சென்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா மலேசியன் ஃப்ளாக் பறக்குது. சரி, ஓகே, இதை பேசிட்டு இருக்க நேரத்தில் நல்ல பெருந்துளியாக உள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவிலே பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல வெயில் அடிக்குது அண்ட் ஆல்சோ மழையும் நல்லா பெஞ்சிட்ருக்கு. ஸோ மழை பெய்யும் போதே நம்மளும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம லஞ்சுக்காக வந்திருக்கோம். லஞ்சுக்காக நம்மளோட டூரிஸ்ட் கைடு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த முக்கிய ஃபேமஸான செட்டிநாடு ஹோட்டல் நான் கூட்டிகிட்டு வரேன், இங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு பெட்டு கட்டி கூட்டிகிட்டு வந்தார். ஸோ வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பீட்டல் லீஃப் அப்படிங்கிற ஒரு செட்டிநாடு ரெஸ்டாரண்ட். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு எப்படின்னு காட்டுறேன். இங்கே ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி பில்டப்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் வந்தாங்க என்னெல்லாம் காமிக்கிற பாருங்க வாங்க. அங்கே ஆக்சுவலாக அந்த கடைக்கு போகிற ரூட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தான் இருந்தது. குறுகலான ஒரு என்ட்ரி பார்த்து ஸோ அது வழியே ஏறி போகிற மாதிரி இருக்கும். சரி வாங்க, அப்படி நான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன், நீங்களும் வாங்க.
ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ நானுமே அத பார்த்தோனே டெம்ப்ட் ஆயிட்டேன். சரி ஓகே மலேசியா வந்தாலும் தேடி புடிச்சு இத்தன பேர் இங்க வந்து சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் சரி ஆர்டர் பண்ணலான்னு உட்காந்துட்டோம். மெனு கார்ட் எடுத்து பார்த்தா, அத விட எனக்கு ஷாக்கு. இந்த மாரி நான் மெனு கார்ட் எங்கேயுமே பார்த்ததில்ல. அவ்வளோ டீட்டெயில்டா சூப்பரா அந்த ஃபோட்டோவோட அந்த ஐட்டத்தோட பேரோட போட்டுருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் பாருங்க என்ன மாரி ஐட்டம்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது. எல்லாமே ஃபோட்டோவோட சூப்பராக போட்டிருக்காங்க. நம்ம ஃபைன் பண்ண ஈஸியாக இருக்கு. ஆமாம். எல்லா ஃபோட்டோலையும் எடுத்து ஃபாலோ பண்ணணும். நம்ம சோட போட்டுருக்கோம். உங்களுக்கு என்னப்பா? எல்லாம் பார்த்துட்டு இருக்க பாருங்க. சாப்பிட்றதுக்கு எவ்வளோ டைம் சொன்னாரா? ஒன்றா இருக்கும். அதான் ஒன்று வந்து நம்மளை இறக்கி மொத்த மெனு கடையும் பார்த்து குழம்பி போய் ஃபைனலி நான் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு நான்வெஜ் சிக்கன் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் என்னவெல்லாம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாப்பாடு மீல்ஸ் கொஞ்சம் கொடுத்துறாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா, மெயினாக சிக்கன் குழம்பு, பாயாசம், ரசம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரை குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர், முட்டை பர்ஜி சொல்லி முட்டை பொரியல் மாதிரி, அப்புறம் ஒரு மீன் குழம்பு, அப்புறம் மறுபடியும் இன்னொரு சிக்கன் குழம்புலேயே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்பளத்தோடு கொடுத்துட்றாங்க ஃபைன். இது போக நான் சைடிஷாக ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா நல்லி சாப்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லி சாப்புக்கு நல்ல ஒரு சிந்தனையோட ஒரு பெரிய குச்சி கொடுத்துறாங்க. எலும்புக்குள்ளே எடுத்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே நல்ல ஒரு வாட்டமாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே எனக்கு ஓகே தான். பில்லும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்து மலேசியாவில் இப்படி ஒரு நல்ல சாப்பாடு, அதாவது நாங்கள் ரீசெண்டாக இது வரைக்கும் வந்து மலேசியாவில் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்ட 2-3 நாளில் சாப்பிட்ட கடைகள்லேயே இதுதான் ஓரளவுக்கு தமிழ்நாடு ஸ்டைலில் நல்லா நாக்குக்கு சுவையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்ட்ரீட்டே ஃபுல் ஆஃப் இந்தியன் ஹோட்டல்ஸ் தான். நிறைய சரவண பவன்லேருந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு லைக் கைண்ட் ஆஃப் லிட்டில் இந்தியா மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இந்தியன் ஃபுட் வேணும்னு நினைக்கிறவங்க மலேசியா வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஏரியாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். மலேசியன் ஃபுட் வேணுங்கிறவங்க வேறு பக்கம் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சரி ஓகே, இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். இதை தொடர்ந்து நம்ம எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, கேஎல் டவர் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த மிக முக்கியமான மலேசியாவினோட அட்ராக்டிவ் ஸ்பாட்டான கேஎல் டவர் போயிருப்போம். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கேஎல்சிசி அக்வாரியம் அப்படிங்கிற மலேசியாவுடைய ஒன் ஆஃப் த பெரிய அக்வாரியத்துக்கு போயிருப்போம். அங்கே நிறைய விதமான விலங்குகள், மீன்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இன்றைக்கி காலையில் செதறு தேங்காய் மாதிரி ரோட்டில் போட்டு உடச்சாங்க பார்த்தீங்க என்னோட பிக்சல் மொபைல் ஃபோன். ஸோ அது என்ன ஆச்சு, அது உயிர் பழச்சுதா பழைக்கலையா, அது சரி பண்ண முடிஞ்சுதா முடியலையா, அதுக்கு எங்கெல்லாம் தேடி அலைஞ்சோம் அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோலேயே கண்டினியூ காமிக்கிறேன். ஸோ இன்றைய நாள் ஃபுல்லாக அப்படியே தான் போகும். ஸோ அந்த விஷயம்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மேலும் நம்ம சேனல் நிறைய விதமான வீடியோஸ் போட்டு போய் நீங்கள் புது நண்பர்கள் யாராவது வந்திருக்கீங்கன்னா அதையும் பார்த்து உங்களோட ஆதரவு தெரிவிப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்மளோட வேவ்லென்த் செட் ஆகுது, நம்மளோட சேனல் இருக்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி இருக்குதுன்னா தாராளமாக பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அண்ட் முடிஞ்சால் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைக் பக்கத்துலேயே கமெண்ட்டு அந்த மாதிரி இருக்க மாதிரி ஹைப்னு ஒன்று இருக்கும், அதையும் பண்ணிட்டு போய்ட்டு நிறைய பேர் போய் சேரும். நன்றி, வணக்கம்.